வெல்கம் டு த பார்பிக்யூ மைண்ட். இப்போ நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கிரேவி, சிக்கன் கிரேவி பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு கடாயை வச்சாச்சு, கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றியாச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம்னா கொஞ்சம் கடுகு, அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம்னா கடுகு கொஞ்சம் காஞ்சோடனே பட்டை, பிரிஞ்சால் இலை இதெல்லாம் போட்டு சோம்பு, அப்புறம் கொஞ்சம் இதானே அதுக்கப்புறம் வெங்காயம் போடணும். வெங்காயம் போட்டு நல்லா வதக்கணும். ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா வதங்கணும். நம்ம இஞ்சி பூண்டு அரைச்சி வச்சுருக்கோம், அது வந்து சிக்கனுக்கு தேவையான அளவு நம்ம போட்டுக்கணும். கொஞ்சம் எண்ணெய் கூட நல்லா இஞ்சி பூண்டு சேர்த்து வதங்கினோடனே அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம்னா வெங்காயம் வந்து அரைச்சி வச்ச வெங்காயத்தை வந்து போட்டுருணும். நீங்கள் சின்ன வெங்காயம்னாலும் போடலாம், இல்லை பல்லாரினாலும் போடலாம். ஆனால் சின்ன வெங்காயம் வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அடுத்து கொஞ்சம் நல்லா சின்ன வெங்காயம் நம்ம அரைச்சி வச்ச எல்லாம் போட்டு வதங்கின உடனே நம்ம தக்காளி நமக்கு தேவையான அளவு, நான் ஒரு தக்காளி போட்டுக்கேன், நீங்கள் தேவையான அளவு போட்டு அரைச்சி வச்சு ஓகே. இப்போ என்ன பண்ணுறோம், தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இப்போ நான் நாட்டுக்கோழி மசாலா போட போகிறேன். நீங்கள் வீட்டில் அரைச்சவங்க இருந்தாலும் பரவாயில்ல, போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இது மகாலட்சுமி புளிக்குழம்பு ஒரு 5 ஸ்பூன். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் உரப்புக்கு வத்தப்பொடி போட்டுக்கிறோம். நல்லா மசாலா வந்து நல்லா இதாகிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், சிக்கன் போடுறோம். நம்ம சிக்கன் போட்டாச்சு.
நல்லா மேக்னேட் ஆகிற வரைக்கும், சிக்கனுக்குள்ளே போய் அந்த மசாலா எல்லாம் மேக்னேட் ஆகிற வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும்னா நல்லா கிண்டி விடணும். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா நமக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றணும். தண்ணியை குடிச்சிட்டு எடுத்துக்கோண்ணே. லேசாக நம்ம சிக்கன் 65 இருக்குல்ல, அந்த பொடியும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. சேர்த்தோன்னா கொஞ்சம் நல்ல கலர் கிடைக்கும். அடுத்து கொஞ்சம் ஃபுட் கலர் பொடி, அது கொஞ்சம். இப்போ நல்லா வெந்துருச்சு, சூப்பராக இருக்குது, எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஒரு பிளேட்டில் சின்ன எடுத்து சிக்கன் பீஸ் எடுத்து நம்ம டேஸ்ட் பண்ணுவோம். வாவ், ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், இது ரொம்ப நல்லாயிருக்கும். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா பார்பிக்யூ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.